வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக ஒரு வித்தியாசமான சைடிஷ் தான் செய்ய போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு கட்டு சிவப்பு தண்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிவப்பு தண்டு கீரையை விட சிறுகீரை அரைக்கீரை ரொம்பவே நல்லாயிருக்கும். கீரையை நல்லா அலசிட்டு வானலியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை நல்லா சுருளை வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு கூடவே 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். கட்டி இல்லாமல் கலக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற கீரை விழுதை போட்டுடலாம். இதுக்கு பதிலாக இட்லி தடவில் எண்ணெய் தடவி இட்லி மாதிரியும் கூட சுட்டு எடுக்கலாம். 1 இன்ச்சு கனத்தளவுக்கு நம்ம பரப்பி விடணும். இந்த மாதிரி பரப்பி விட்ட பிறகு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்டையும் வச்சு அது மேலே நம்ம இதை வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இது வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கத்தியை ஃபுல்லாக குத்தி எடுத்து பார்த்தா ஒட்டாமல் இருந்ததுன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ இது ஒட்டலை. இதை வெளியே எடுத்துடலாம். இது ஆறின பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு இதை தனித்தனியாக எடுத்துடலாம். இதை பார்க்குறதுக்கு ஈரல் மாதிரியே இருக்கும். வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கீரை துண்டுகளை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அளவான தீயிலேயே ஃப்ரை பண்ணணும். ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டு வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி லேசாக மசிகிற அளவுக்கு வதங்கின பிறகு இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அளவான தீயில இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கீரை துண்டுகளை போட்டுடலாம். அதிகப்படியான தீயில ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கீரை சுக்காவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.